நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம். உரையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்துதர் பேதுரு சென்ற இடமெல்லாம் தன்னுடைய பணியை செய்தது போன்று புனித பவுலும் பல திருத்தூது பயணங்கள் மேற்கொண்டு பல நகரங்களை சந்தித்து அந்த மக்களுக்கு நற்செய்தி போதிக்கின்றார். இடையூறுகள் ஏராளம் இருந்தாலும் ஆண்டவருடைய துணையோடு அவர்கள் எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய மனநிலையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற மனநிலை நம்மிலும் வேண்டும். அது எங்கெல்லாம் அதற்கான சூழல்கள் இருக்கின்றனவோ, அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவோ, அவ்விடங்களிலெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவதற்குரிய நல்மனம் நம்மிடம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபிப்போம். பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர
அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. அந்நாட்களில் பவுல் தெர்பை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் தீமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிரிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் வார இறுதியில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்பு திருத்தூதர்களுடைய பணிகள் மிக வேகமாக மிக வலிமையாக நடந்தன என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. புனித பவுலடியார் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை போதிக்கின்ற போது சில இடங்களில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கிருந்து கடந்து சென்று அடுத்த இடத்திற்கு செல்லுகின்ற போது அங்கே அதற்குரிய சூழல் இருந்தது என்றால் அந்த இடத்தில் தங்கியிருந்து ஏராளமான பணிகளை ஆற்றி மக்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு நற்செய்தியை போதித்து அவர்களை மனமாற்றி கிறிஸ்தவர்களாக மாற்றிய வரலாறு தூய பவுலடியாருடைய திருத்தூது பயணத்தின் போது நடந்ததை நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே மிக விளக்கமாக பார்க்கின்றோம். இன்றைய நாளினுடைய வாசகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது 3 மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒன்று, ஆர்வத்தோடு இறைப்பணி ஆற்றுபவர்களை கடவுள் வழி நடத்துகின்றார். எவ்வளவு தொல்லைகள், தொந்தரவுகள், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் கடவுளுடைய பணியை ஆற்றுவதற்கு அவருடைய பாதை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அவருடைய வழிமுறையானது, அவருடைய வழி நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் விரும்புகின்ற இடத்தில் அவருடைய பணியை செய்ய முடியுமா என்பது இந்த வாசகத்தில் நமக்கு புலப்படுகின்றது. இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. பல இடங்களுக்கு ஆர்வத்தோடு பவுல் செல்லுகின்றார். ஆனால் எல்லா இடத்திலும் அவருக்கு நல்ல சூழல் இல்லை. ஒரு இடத்தில் அங்கே சொல்லப்படுகின்றது, உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்திலே நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று அந்த மக்கள் கேட்கின்றார்கள். மாசிதோனியாவிலே அவருடைய நற்செய்தி போதனையானது வேண்டும் என்று அவர்கள் விரும்பி கேட்கின்றார்கள். பல இடங்களில் புறந்தள்ளப்படுகின்றார்கள், துரத்தப்படுகின்றார்கள், புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஆனால்
மாசிதோனியாவில் வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றதன் அடிப்படையில் அவர்கள் சென்று அங்கே மக்களை சந்திக்கின்றார்கள். இரண்டாவதாக, இறைப்பணி ஆற்றக்கூடியவர்கள், இறைவனுடைய தூதர்கள் அல்லது அவருடைய சீடர்கள், அவருடைய திருத்தூதர்கள் நிச்சயமாக இடையூறுகளை சந்திப்பார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் புலப்படுத்துகின்றது. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் ஏற்கனவே என்னை அது வெறுத்து விட்டது என்று சொல்லுகின்றார். நீங்கள் என்னை பின்பற்றுபவர்கள் என்பதால் உங்களையும் வெறுக்கும் என்ற அடிப்படையான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. எனவே கடவுளோடு இணைந்திருந்தால் இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கும். ஏனென்றால் உலகம் விரும்புவது ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை. உலகம் விரும்புவது இந்த காலகட்டத்தில் எது கவர்ச்சியாக இருக்கின்றதோ அதற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய உலகமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளை திடமாக நம்பக்கூடிய, கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், நீதியையும் அன்பையும் இரக்கத்தையும் விரும்பக்கூடிய நாம் இந்த உலகால் வெறுக்கப்படுவோம். அந்த நல்லெண்ணங்களையும் நல்ல மதிப்பீடுகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற போது இன்னும் அதிகமாக நாம் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடும். எனவே ஆண்டவருடைய சீடர்கள் நிச்சயமாக வெறுப்பை சந்திப்பார்கள், எதிர்ப்பை சந்திப்பார்கள். மூன்றாவது, மிக முக்கியமாக, இன்று பவுலடியார் தன்னுடைய பணியில் இணைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நபர் தீமோத்தேயு. தீமோத்தேயு மிக ஒரு இளைஞனாக இருந்தார். அவருடைய ஆர்வம், அவருடைய அர்ப்பணம், அவருடைய வேகம் இவையெல்லாம் பவுலுக்கு மிக நன்றாக பிடித்திருந்தது. எனவே அவருடைய இந்த திருத்தூது பயணத்தில் தீமோத்தேயுவை இணைத்து கொள்ளுகின்றார். தீமோத்தேயுனுடைய வேகத்திற்கு இணையாக அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து பணியாற்றுகின்ற போது அதற்கு உரிய ஏற்றுக்கொள்வை அல்லது ஏற்புடைமை பல இடங்களில் இல்லை என்றாலும் அவர்கள் எங்கு ஏற்புடைமை இருக்கின்றதோ அங்கே செல்லுகின்றார்கள். எனவே தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அதுபோன்ற இளைஞர்கள் நமக்கு தேவை என்ற உணர்வையும் இந்த நாளில் சொல்லப்படுகின்றது. உலக வரலாற்றிலே தன்னுடைய தந்தை 2ஆம் பிலிப் என்ற அரசருக்கு பின்பு தன்னுடைய வாழ்க்கையில் மிக இளமை பருவத்தில், குறிப்பாக அவருடைய 20வது வயதில் மாமன்னர் அலெக்சாண்டர் தன்னுடைய பணியை ஏற்றுக்கொள்கின்ற அரசராக அவரை பணி அமர்த்துகின்ற போது மிகவும் இளமையாக இருந்தாலும் அவரிடம் இருந்த அர்ப்பணம், கொடுக்கப்பட்ட பணியில் காட்டிய தீவிரம், அதுபோன்று எத்தகைய இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய மன வலிமை, அதுபோன்று பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம், கொடுக்கப்பட்ட பணியை சிறப்புற செய்வதற்கு இளமை என்பது தீமோத்தேயுவை போன்று மாமன்னன் அலெக்சாண்டரிடத்திலும் இருந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தீமோத்தேயு நமக்கு இன்று உணர்த்துகின்றார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இறைப்பணியை ஆற்ற வருகின்ற போது எதிர்ப்புகள் வரும், வெறுப்புகள் வரும். அதை கடந்து செல்வதற்குரிய, எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, மன வலிமையை உருவாக்க வேண்டும். கடவுளுடைய பாதை என்றும் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரோடு இணைந்து பணி செய்வோம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவனத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீருமம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீருமம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.
உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோவில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோவில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாலும் தாயே உனை பாடும் வேளை நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. உலகாலும் தாயே உனை பாடும் வேளை நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. நகர் தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.